ராஜ் உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக ஆடிக்கினே இருப்பேன் அப்படி தான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். பண்ணலாம் ஃபஸ்ட் ஹாஃபில் வைப்பாக கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. என்னடா அப்படின்னு மாதிரி. நானும் இந்த படம் பார்த்தோன்னே எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன். அப்பா ஒரு 500 அனுப்புறியா, அப்பா ஒரு 1000 அனுப்புறியா தான் இப்போ கேட்பேன். ஆனால் இந்த படம் பார்த்தோன்னே ரொம்ப அப்பா சாப்பிட்டியாப்பா, அப்பா தூங்குனியாப்பா, அப்பா அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க, கேட்குற மாதிரி வச்சுட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது படம். உண்மையாக ரொம்ப ஜிவி பிரகாஷில் இந்த மாதிரி ஒரு கம்பேக் எதிர்பார்க்கல. அவர் படத்தில் வந்து எப்போவுமே வந்து ஒரு மாதிரி கலகலன்னு போவோம். அதில் ஏதோ ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுவார். இதில் வந்து ரொம்ப இமோஷனல், ஒரு தந்தை மகனுக்கு உண்டான பாசத்தை இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த, ஸ்டேட்டஸ்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது தலைவர். ஏன்னா அந்த இப்போ ஹீரோ சொல்ல போனால் ஜிவி அடுத்து மரியன் சார் தான் ஹீரோ அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப வந்து ஒரு அப்பா என்னெல்லாம் பண்ண முடியும், மகனுக்காக என்னெல்லாம் பண்ணுறான், எதாவது தியாகத்தை பண்ணுறான் அப்படின்னு ஒரு விஷயத்த சூப்பராக வந்து அங்கங்கே நம்மகிட்ட மொட்டையாக முடிக்காமல் லாஸ்ட்டில் வந்து எல்லாத்துலையும் இதெல்லாம் நான் பண்ணேன், இதெல்லாம் பண்ணன்ற சொல்லும்போது அது உணர்வுபூர்வமாக சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நான் ஃபீல் பண்ணிட்டேன். நானும் இதை இப்போ கட் பண்ணோன்னே எங்கள் அப்பாட்ட போகணும், அப்பா என்னப்பா சாப்பிட்டியாப்பா, தூங்குனியாப்பா, சரிப்பா ஒரு 1000 மட்டும் ஜிபே போட்டிருப்பா அப்படின்னு திரும்ப கேட்கணும். வேறு அந்தளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி, ரொம்ப எல்லாருக்கும் வந்து சிந்திக்கிற மாதிரியே சில விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பான்ட்ட போய் காசு கேட்பான். என்ன அப்பா 100 கொடுப்பா அப்படிமா, தரல என்ன பண்ணுவான், வாத்தா 100 கொடுறா, 500 கொடுறா அப்படி தான் கேட்பான். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் போய் யாருமே அன்பாகவும் பாசமாகவும் கேட்டு வாங்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அன்புக்கும் பாசத்துக்கும் சில விஷயத்த மாற்றி பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணா, அருமையாக இருக்குண்ணா. அதான் செகண்ட் ஹாஃப் எமோஷனல் ஜார்ஜ் மரியன் வந்து ரொம்ப அழ வச்சிட்டாரு. ஏன்னா ஒரு காமெடியாக பார்த்துருப்போம். அப்பா கேரக்டர் ரொம்ப அழ வச்சிட்டாரு. என்னையே வந்து 10 நிமிஷம் வந்து சீட்டில் வந்து ரொம்ப அழ வச்சிட்டாரு. அழுது தொண்டையே ஒரு வத்தி போயிடுச்சு. அந்த மாதிரி மியூசிக் பார்த்தீங்கன்னா பிரபாகர் ஒரு மியூசிக் டைரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணிக்கிறாரு. அப்பாக்ஸ் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து நல்லா தான் நடிச்சுக்கிறாரு. அப்பாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் நடிகை வந்தது. நடிப்பை தாண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிறாரு. ஃபாரினில் வந்து பெட்ரோல் பங்க் நடிப்பு இல்லாட்டி பெட்ரோல் ஒர்க் பண்ணிக்கிறாரு. நல்லா தான் இருந்தது. ஏன்னா எலியும் பூனைய மாதிரி இருந்தது, நல்லா தான் இருந்ததுண்ணா. அதான் ஜீவ ஆக்டிங் சரி, ஒரு டான்ஸிங் சரி, எல்லாமே சூப்பராக நடிச்சுக்கிறாரு. ஃபேமிலி ஆடிஷன் பார்த்தீங்கன்னா அதான் என்னன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு மனுஷனாக பார்க்கணும். இவன் இப்படி கருப்பாகிறான், இவன் ஒல்லியாகிறான், இவன் குண்டாகிறான் பார்க்கக்கூடாது. மனுஷனை வந்து பார்க்கணும். ஸ்டேட்டஸ் நம்பி வராதிங்க. ஏன்னா இவன் பணக்கார ஏழை நம்ம எல்லாம் ஈக்குவலாக வந்து பார்க்கணும். நம்ம ஏன்னா மனுஷனாக பிறந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவலாக பார்க்கணும். ராஜ் ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு படம். ரொம்ப நாள் கழிச்சு ஜிவி அவர்கள் ஹீரோவாக நடித்து ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்த ஒரு படம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே பேச்சுலர் பையன்லாம் வந்துச்சு, பேச்சுலர் படம் பார்த்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. அந்த கண்டென்ட் ரொம்ப நல்ல கண்டென்ட். அது யாரும் பெருசாக இது வரைக்கும் பேசினதில்லை. அதையும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி இந்த சென்டிமெண்ட்லாம் போட்டு புளியாமல் ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபன்னாக கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸில் எமோஷனலாக முடிச்சு வச்சோம்னா நல்லா இருந்தது. பின்னிட்டார். அவருக்கான அந்த ஸ்பாட்லைட், நல்ல நடிகன் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்பாட்லைட் இந்த படத்தில் ரொம்ப நல்லா கிளியராக தெரிஞ்சுது. ஜாலியாக ஃபன்னாக பண்ணும் போதும் சரி, கெத்தாக திமிர் காட்டும் போதும் சரி, அதுக்கப்புறம் எமோஷனலாக உடஞ்ச போதும் சரி, நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப நல்ல நடிகர். அதே மாதிரி அப்பாஸ் அவரோட கம்பேக்குன்னு சொல்லலாம். மனுஷன் வந்துட்டு அப்படியே சும்மா செம்ம ஸ்டைலிஷாக இருந்தார். அவரோட என்ட்ரியை வேறு மாதிரி இருந்தது. அதை நான் வில்லனாக பண்ண போகிறாருன்னு நினச்சா அதுலேயுமே ஒரு ட்விஸ்ட்டு, ரொம்ப நல்ல கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஓவராலாக எல்லாரோட கேரக்டருமே நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல எமோஷனல் ஃபீல் குட் மூவியாக எதிர்பார்த்து வரலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் உங்களுக்கு அங்கங்கே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஹாப்பி ராஜ் ஜிவியோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தரோட கேரக்டரும் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. அவங்களே நடித்த மாதிரி இருக்குது. நடித்தாங்களா இல்லை ரியல் நடந்தாங்களா அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது படம். எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஜிவி எப்படி பண்ணியிருக்காரு? ஜிவிலாம் பர்ஃபெக்ட்டு, குறையே சொல்ல முடியாது. அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்குன்னா ஹார்ட் டச்சிங்கு, 100க்கு 100 சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்குது. எல்லோரும் வந்து தேட்டரில் பார்க்கலாமா, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? எல்லாம் வந்து பார்க்கலாம். முக்கியமாக அப்பா கூட வந்து பாருங்கள் இந்த மூவியை. சூப்பராக அப்பா அகைன்ஸ்ட் பண்ணுற பசங்களாம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும். சரி, ஜிவி பிரகாஷ் ஆக்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காரா, இதில் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரா? சொல்லு எது நல்லா பண்ணியிருக்காரு? இல்லை ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் சரி, ஆக்டிங்கும் சரி, ரெண்டுமே சிங்க் ஆச்சு. ஆமாம். ஏன்னா மற்ற படங்களை பார்க்கும்போது இந்த படம் இன்னும் கொஞ்சம் வந்து மேலே தூக்கி விடுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஜிவி பிரகாஷ் படத்தில் இது நல்ல படமா? ஜிவி பிரகாஷ் படத்தில் இது நல்ல படமா?
அப்பா இல்லை நல்லா இருக்கு. அவர் இப்படி வில்லன் கேரக்டரில் வந்தாலும் கடைசியில் ஒரு எமோஷ்னலாக அவரும் கொஞ்சம் மனுஷன் தான். மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. சரி, ஒரு நல்ல கேள்வி யூத்தா இந்த படமா பாப்பி ராஜா யூபா யூத் இன்னும் பார்க்கல ப்ரோ. யூத் பா ஜார்ஜ் மேரி அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு நல்லா அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் கனெக்ட் ஆகிருக்கு. அவங்க அப்பா அவருக்கும் story சொல்லும் போது ஜீவிக்கும். சரி இவரும் சொல்லும் போது சரி ஜிவி பிரகாஷ் சாருக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. அது எல்லாமே கனெக்ட் ஆச்சு. என் லைஃபே கனெக்ட் ஆச்சு. ஸ்டோரி வந்து நல்ல ஸ்டோரி, நல்லா கனெக்ட் ஆகிருக்கு மூவிக்கும் அந்த எல்லாருமே ஸ்டோரிக்கும். family ஆ இருந்து பார்க்கணும். கனெக்ட் ஆகிறதுனால தான் இப்போ நாங்கள் இவ்வளோ பேசுகிறோம். ஸ்டோரி நல்ல ஸ்டோரி, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் எல்லாரும் தேட்டரில் பார்க்கலாமா? எல்லாம் வந்து ஃபேமிலியோட பாருங்க, முக்கியமாக அப்பா கூட வந்து பாருங்க. படம் ஹாப்பி ராஜா படம் உண்மையிலே ஹாப்பியாக சூப்பராக இருந்தது. படம் எனக்கு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சில இடத்துல லேக் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஹாப்பி மூமெண்ட்டெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்கும்ல, அந்த ஒரு விஷயங்கள்லாம் செம்மையாக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க 2 பேரோட காம்போ வித்தியாசமாக இருந்தது. ஆக்சுவலி எப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல சாக்லேட் பாய் வித் ஊர் காட்டான் அப்படின்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் வந்து எனக்கு ஒரிஜினலாக சொல்லணும்னா ஜிவி பிரகாஷ் அவங்க அப்பாவை தான் பிடிச்சிருந்தது. அவரோட ஆக்டிங் தான் வேறு லெவல், அச்சு தூக்கிட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள் இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அவங்களோட காம்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி வந்து ஜிவி பிரகாஷ் எப்பயும் நம்மளுக்கு தெரியும், கொஞ்சம் லோக்கல் அந்த ஊர் சைட்லேருந்து வந்திருந்தான். அந்த இதை தாண்டி ஹீரோயினி வந்து ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க, பயங்கர இதாக இருப்பாங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்சியேஷன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. படம் உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. மியூசிக் சொல்லவா வேணும், ஆல்ரெடி அவரே மியூசிக் தான், கையிலே மியூசிக் போடுற ஆள். படத்தில் போடாமல் விட்டுருப்பாரு. சூப்பராக இருந்தது. எனக்கு அப்பாவோட விஷயங்கள், அதாவது எப்படின்னா அவங்க அப்பா முதல்ல அவரை பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஃபீலும், இவங்க அப்பா இவனை பார்க்கக்கூடிய இருக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் வேறு மாதிரி இருந்தது. அந்த இடத்துல ஒரு மியூசிக் ஒன்று எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அப்பாங்கிற ஒரு உணர்வை கொடுக்க வச்சதே அந்த மியூசிக் தான். சூப்பராக இருந்தது. அந்த டியூன் வேறு லெவல் உண்மையிலே நல்லா இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்யூரிட்டிஸ், ஸ்டேட்டஸ், பாடி ஷேமிங் பற்றி புதுசாக வந்த டேரக்டர் கலவையாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் ஓகே. இதில் வந்து ஆக்சுவலாக ஜிவி பிரகாஷ் ஹீரோவே இல்லை, மரியம் தான் அவரோட அப்பாவை நடித்த கேரக்டர், அவர் தான் வந்து ஹீரோ. ஏன்னா சூப்பராக சொல்லியிருப்பார், ஒரு மனுஷனை வந்து அவங்ககிட்ட இருக்க பணத்தை பார்த்தோ, அவங்ககிட்ட இருக்க லைஃப் ஸ்டைலை பார்த்தோ என்ன சொல்கிறது குறைச்சி போடாதீங்க, அதையும் தாண்டி அவன் நான் நிறைய வச்சுருப்பான் அப்படிங்கிறத வந்து சூப்பராக சொல்லியிருக்காரு அவர் கதை காலத்தில். அண்ட் பிஜிஎம் ஓகே, ஹீரோயின் வர இடத்துல ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு, பக்காவாக இருக்காது. ஸோ மெயினாக சொல்லப்போனால் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் ஒரு சிட்டி லைஃப் ஸ்டைலை கரெக்டாக கொண்டு வந்து முடிச்சிருக்காரு படத்தை. எப்படிங்கிறத டிஃப்ரென்ஸு காமிச்சிருக்காரு டேரக்டர். போன வாரம் பார்த்தோன்னா யூத்தில் வந்து டெடிகேட்டட் டு ஆல் பேரண்ட்ஸுட்டு கிரெடிட் கொடுத்தாங்க, அது ஓகே. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டெடிகேட் டு ஆல் ஃபாதர்ஸ்ன்னு கொடுத்தாங்க. ஸோ என் பக்கத்தில் ஆக்சுவலாக ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்னா ஃபாதர் இல்லை அவருக்கு, அவர் கொஞ்சம் எமோஷனலாக டச் ஆச்சு. ஸோ அதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் படம் வந்து எந்த அளவு ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கியிருக்கு அப்படின்ட்டு. ஒரு கம்பேக்குன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்கள் பண்ணால் ஓகே, கவர்ந்துடும் யூத்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக. இது அதை விட வந்துடும் கண்டிப்பாக. நான் ஏதோ நினச்சிட்டு உட்காந்து ஜிவி வந்து ஓகே டார்லிங் அப்புறம் எந்த படமே கொடுக்க, திருச்சால நான் தரேன் ஏதோ ஒரு ஹிட் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஹிட்டு கொடுத்தே அவனை பட்சத்தில் கொடுத்துட்டாரு.